நம்ம வீட்டில் செய்கிற பிரியாணியை விட இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பிரெட்லாம் போட்டு கல்யாணத்தில் ஒரு பிரியாணி வைப்பாங்க. நல்லா உதிரி உதிரியாக டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்னைக்கெல்லாம் நான்வெஜ் சாப்பிட முடியாத சுச்சுவேஷனில் இருக்குமோ அன்னைக்கெல்லாம் இந்த வெஜ் பிரியாணி தெய்வம் மாதிரி கண்ணுக்கு தெரியும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பட்டை வகைகள் கூடவே 3 ஏலக்காய், ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்சு வரும்போது 2 பெரிய சைஸ் வெங்காயம், 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வரும் இல்லையா, அந்த டைம்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். சைட்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு பிரெட் இந்த மாதிரி 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்க வேணும்னா டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌனா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் போல வதக்கிட்டு கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்குலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதையுமே ஒரு 1/2 நிமிஷம் போல வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1/2 நிமிஷம் போல வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் சுடு தண்ணியில போட்டு எடுத்து வச்சிருக்க சோயாவை சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் கட் பண்ணி வச்சிருக்க காலிஃபிளவரும் சேர்த்துக்கிறேன். முன்னாடி போட்டீங்கன்னா குழஞ்சிரும். 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை 45 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சிருந்தேன். அதுக்கு 3 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நடுவுல நான் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதனாலதான் நான் எக்ஸ்ட்ராவா லெமன் ஆட் பண்ணிருக்கேன். ஹாஃப் லெமன் போல ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வரும்போது அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு இருக்கும்போது தம் போடுங்க. அப்பதான் அரிசி நல்லா உதிரி உதிரியா வரும். தோசைக்கல் நல்லா சூடானதும் லோ ஃபிளேம்ல வச்சிருங்க. மேல வெயிட் வச்சுக்கலாம். நல்லா ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணிட்டு மேல நெய் போட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இந்த டைம்ல பிரெட் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்களுமே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஆல்சோ மறக்காம தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.